வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க, அதாவது வந்து எங்களுக்கு டிசைன் ப்ளவுஸ்க்கு அளவு, அதாவது கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இன்றைக்கி டிசைன் ப்ளவுஸ் தான் இது. நம்ம கட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். சுற்றளவு 9.5 இன்ச்சுங்க, மொத்தம் வந்து 19, அதில் பாதி 9.5 வச்சுருக்கேன். இது சின்ன ப்ளவுஸ் தான். பேக் சைடு உயரம் வந்து 14.5. அதாவது இடுப்புலேருந்து கரெக்டாக வச்சு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன். மிஷினில் தான் போட்டு வரைஞ்சி உங்களுக்கு வெட்டி காமிக்கிறேன். இதை வெட்டிட்டு நம்ம அப்படியே டிசைன் பண்ணலாம். 14.5 இன்ச்சு. இந்த நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு. ஷோல்டர் வந்து ரொம்ப குட்டி தான், 1.25 தான் இருக்குது. இது போட் நெக்கு, முன்னாடியும் போட் நெக்கு, ஆனால் வந்து நார்மல் கட்டிங் தான், கட் ஜாக்கெட் தான். 6 இன்ச்சு ஆம்கோல் உயரம். கார்னர் வந்து இதுக்கு 1 தான் வரும், ஏன்னா வந்து இதுக்கு நமக்கு அகலம் கம்மி, அதனால் 1 இன்ச்சு தான் வரும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சரியாக வந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. இதுவும் நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான், கரெக்டாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், சுற்றளவு வந்து 19ங்க, 18 இருக்குது, 1 சேர்த்து 19 வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப ஒல்லியான ப்ளவுஸ் தான். நெக்கு வந்து 4 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு, ஆம்கோல் உயரம் 6 இன்ச்சு. இங்கே வந்து ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் 14.5 இன்ச்சு. இதை வந்து இப்படியே போட்டு கரையோரத்தில் வந்து நம்ம ஆம்கோலும் ஷோல்டரும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முன்னாடி டாட்டுக்கு மேலே 1 இன்ச்சு கம்மி பண்ணி மடிச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறத நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். இருக்கிற அளவை வந்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. முன்பக்கத்துக்கு அது இருக்கிற அளவு என்னவோ அதை அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். போட் நெக்குக்கும் மார்க் பண்ணி விட்டுறலாம். அதாவது 12 இன்ச்சு இருக்குது, மொத்தம் உயரம் அதில் 13. 12 இன்ச்சுக்கு நான் மடித்து விட்ருக்கேன். சைடு வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து 1/4 இன்ச்சுக்கு நல்லா உள்ளே தள்ளி குடஞ்சி வரைஞ்சிக்கோங்க டாட்டுக்கு. இப்போ வந்து முன்னாடி நெக்கு பார்க்கலாம். இது வந்து அளவோடு 1 இன்ச்சு மேலே ஏற்றி வைக்க சொன்னாங்க. இது உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்குது. மொதல் 5 வச்சுருந்தேன், அவங்க வந்து 4 போதும் அப்படின்னாங்க, 4 வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கழுத்துலேருந்து 1 இன்ச்சு இறக்கி வச்சுருக்கோம். 7 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இது நெக்கு வந்து நமக்கு மேலே ஏற்றி வரனால 7 இன்ச்சு வரும். அது வந்து பட்டன் பீஸ் வந்து நமக்கு இறக்கமாக தான் வரும். இப்போ இங்கே ஷோல்டர்லேருந்து நான் உயரம் வச்சு பார்த்து மார்க் பண்ணிக்க போகிறேன். அதாவது வந்து 12 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 13 இன்ச்சு 1 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வரைஞ்சது போல் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து இது குட்டியாக தான் வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் நிறைய டிசைன் ப்ளவுஸில் வந்து நீங்கள் கேட்குறது ஒன்று தான். எங்களுக்கு அந்த டிசைன் ப்ளவுஸோட அளவும் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா வந்து அந்தந்த ப்ளவுஸ்க்கு இவ்வளோ வைக்கணுன்றதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு வீடியோவில் நீங்கள் கேட்குறீங்க. சரி, இதுக்காவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இப்போ கை கட் பண்ணிக்கலாம். கையும் டிசைன் வரும், பின்கழுத்தும் டிசைன் வரும். கை உயரம் கீழேருந்து மேலே 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச்சுங்க கையோட உயரம். இது அகலம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். சைடு வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. சைடு 7 வரும், மெயின் உயரம் வந்து 10 இன்ச்சு. இந்த மாதிரி மார்க் போட்டுக்கலாம். போட்டுட்டு தையலுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நமக்கு கரெக்டாக வருது. இருக்க அளவு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க.
அகலம் வந்து 7 இன்ச்சு, உயரம் வந்து 10 இன்ச்சு. இது சரியாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லை. ஏன்னா குட்டியூண்டு ஆம்கோல் தான். ரொம்ப பெரிய ப்ளவுஸ் தைக்கிறது கூட ஈஸி. ஒரு குட்டி ப்ளவுஸ் தைக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுல. விரித்து வச்சு நம்ம முன்னாடி கை குறைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முன்னாடி கைக்கு அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு இதெல்லாம் லைனிங் வச்சு வச்சிடலாம். சில்க் காட்டன் தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் சாரீ கலருக்கு பைப்பிங் கொடுக்க எடுத்து வச்சுருக்கேன். சேம் சாரீ கலர் எடுத்து வச்சுருக்கேங்க பைப்பிங்க்கு. இப்போ வந்து 2.5 இன்ச்சு, 2.5, 1.25, சென்டரில் வந்து 3 இன்ச்சு, சைடு 1.25, இந்த பக்கம் 1.25. இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். அடையாளப்படுத்திட்டு இப்போ திருப்பி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட் போட ஆரம்பிச்சிருங்க. டாட் வந்து நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கம் போட்டுட்டு 2ஐயும் ஒன்றா வச்சு பாருங்கள். எது ஏற்ற இறக்கமாக இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க. இந்த 2 சைடும் சரியாக இருக்கணும், இந்த பக்கமும் சரியாக இருக்கணும், சென்டரும் சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த டாட் போகணும். ஏதாவது கூட குறைய இருந்துச்சுன்னா வந்துட்டு எது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அதை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ 3வது டாட் போட்டுடலாம். டாட் விரித்து வச்சா கத்தி மாதிரி நிற்கணுங்க. அப்போ தான் வந்து அது கப் சைஸ் வந்து சரியாக இருக்கும். இந்த மாதிரி விரித்து வச்சிங்கன்னா அப்படியே நிற்கணும் அந்த மாதிரி. இப்போ சைடு வந்து பட்டிக்கு பார்க்கலாம். நான் வந்து 2.5 இன்ச்சு இருக்குங்க. சரிங்க, 3 இன்ச்சு ஒட்டி இருக்குது. அதாவது 2.25 இருக்குது. நம்ம வந்து 3.5 வச்சுக்கலாம். இந்த பக்கம் வந்து 4 வச்சுக்கலாம். இது மாதிரி முன்பக்கம் வச்சு பார்த்து 1 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 3 கிளாத்து கொடுத்துருக்கேன். லைனிங் 1, சில்க் காட்டனில் 2, 3 கிளாத்து கொடுத்து திருப்பி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பட்டிக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துகிட்டு சைடில் பட்டி வந்து விலகாமல், அந்த துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்கு சைட்லேயும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு அந்த சைடு வந்து ஓரத்தில் வந்து 3.5, இந்த பக்கம் வந்து 4 மார்க் பண்ணிவிட்டு நல்லா யூ கட் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா யூ கட் போட்டிங்கன்னா தான் வந்துட்டு, ஏன்னா அதுவும் நம்ம யூ கட் போட்டு கட் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கப் சைஸ் வந்து கச்சுன்னு நிற்கும். எப்பயுமே பட்டியை விட்டு தள்ளி வைங்க 1/4 இன்ச்சு. அந்த முன்னாடி இருக்க டாட் வந்து நல்லா மடித்து வச்சு தைங்க. மடித்து வச்சு தைச்சிட்டு மறுபடியும் திருப்பி இன்னொரு தையல் போடும்போது அந்த பக்கம் டாட்டுக்கிட்ட 1/4 இன்ச்சு தள்ளி வச்சு தைச்சிருக்கோம்ல, மறுபடியும் கொஞ்சம் மேலே ஏற்றி தையல் போட்டுக்குங்க. போட்டு விரித்து வச்சிங்கன்னா இது ரெண்டும் சரியாக வந்துடும். அதே மாதிரி தான் இதுக்கும் 1/4 இன்ச்சு தள்ளி வைக்கணும். நான் இந்த ப்ளவுஸில் என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க. வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ 2வது தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு பட்டன் பீஸ் வைக்கலாம். கொக்கி தைக்கிறதுக்கு வச்சு தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு நேராக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டு அதுக்கப்புறம் நான் மடித்து தைக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம வி அடிக்கிறதுக்கு தைச்சிக்கலாம். தைச்சிட்டு வந்து சென்டரில் வந்து தையல் போட்டுக்கோங்க.
சென்டரில் தையல் போடுங்க கரெக்டாக வச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறமா வி வந்து இதுக்கு 6 அடிக்கணும். ஏன்னா வந்து இதுக்கு லென்த் அதிகம், அதனால் வந்து 6 அடிச்சுக்கோங்க. இப்போ திருப்பி திருப்பி வச்சு நம்ம வந்து ஒரு 6 அடிச்சுக்கலாம். இப்போ முடிச்சாச்சுங்க. கொக்கி வைக்கிறதுக்கு எஜ்ஜில் ஒரு தையல் போட்டிருக்கேன். அது எதுக்குன்னா கொக்கி வந்து முன்னாடி விலகி வராமல். இது வந்து கரெக்டாக இருக்குது பட்டன் பீஸு. இது கைக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே 3 இன்ச் வச்சுருக்கேன். சென்டரில் 1.5 மார்க் பண்ணியிருக்கேன். இது மாதிரி போட்டுக்கலாம். 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து டைமண்ட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்படி மடித்து பார்த்திங்கன்னா 2 சமமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடியில் வந்து வேஸ்ட்டு கிளாத்து ஒன்று நீளமாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து சில்க் காட்டன் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே லைனிங் வச்சுருக்கேன். எதுக்காகனா நம்ம கேன்வாஸ் கொடுக்குறதில்ல, கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக அடியில் ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன். இப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்து கொடுத்துட்டு அது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நடுவில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நடுவில் அந்த தையலை ஒட்டி அப்படியே கட் பண்ணுங்கள். இப்போ எல்லா பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. நாலு கார்னரும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஓட்டை வழியாக லைனிங்கை உள்ளே விட்டுருங்க. ஓட்டை வழியாக எல்லா லைனிங்கும் நம்ம உள்ளே விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பிட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சிட்டு எட்ஜிலே தையல் போடுங்க. கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. இப்போ அது போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கரையோரத்தில் நம்ம வந்து லைட்டாக கரையை கட் பண்ணிவிட்டு மடித்து ஓரத்தில் தையல் போட்டுட்டு அதையும் மடித்து நான் ஓடு தையல் போடுறேன் ஹெம்மிங் பண்ணிக்கிறதுக்கு. அதுக்கு பைப்பிங் சாண்டல் கலர் நம்ம சாரீ கலர் கொடுத்துக்கலாம். இப்போ உருட்டி தைச்சிருங்க. அழகாக உருட்டி தைங்க. ஒரே மாதிரி வரணும் நமக்கு பைப்பிங்கு. இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஓரத்தில் மடித்து தைச்சிருக்கேன். அந்த அடிப்பக்கம் கொடுத்து நம்ம வந்து அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி கிராஸ் பீஸ் அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி ஃபுல்லாக 4 மூலைக்கும் தைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா சாரியில் வந்து செக்குடு டிசைன் இருக்குது. அதனால் வந்து நான் இதுக்கும் அதே மாதிரி தான் கேட்டாங்க அவங்க டிசைன் அமுச்சுவிட்டு. அதனால் இது மாதிரி டிசைன் பண்ணுறோம். 2வது பட்டன் இது வேணான்ட்டாங்க. சும்மா நான் நடுவில் மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ணி முடிச்சு விட்டேன். இப்போ 4 கார்னரும் கட் பண்ணிவிட்டு நம்ம மடிக்கு பைப்பிங் பண்ணிடலாம். எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துலையே மறுபடியும் ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து சரியாக வரும். அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க.
இப்போ 4 பக்கமும் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துட்டோம். உள்பக்கம் வந்து ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அந்த நம்ம மடித்து விட்ருக்க கிராஸ் பீஸ் வந்து தனியாக நிற்கும். அது நம்ம போடும்போது வந்து வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் சுற்றிலும் ஹெம்மிங் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த குட்டியாக 1.5 இன்ச்சு அகலம் 1.5 உயரம் 1.5 கட் பண்ணி இது வந்து சாண்டல் கலரில் 2 சங்கு சில்க் காட்டனில் 2 தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு சாண்டல் கலர் மேலே அந்த சில்க் காட்டன் கிளாத் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வரணும். ஏன்னா முழுக்குன்னு இருக்கக்கூடாதுன்றதுக்காக இது 2 பக்கமும் நான் வச்சு தைக்கிறேன். ஏன்னா பட்டன் வேணாம்னு சொல்லிட்டாங்க. இந்த டிசைன் மட்டும் தான் வேணும். நாங்கள் சும்மா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டிசைன் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. சப்போஸ் உங்கள் கஸ்டமர் பட்டன் வச்சு போடுவாங்க அப்படின்னா கீழே ஒரு பட்டன் மேலே ஒரு பட்டன் வச்சு விட்ருங்க. ரொம்ப அழகாக இருக்கும் சாரியோட கலரில். நல்லா டைட்டாக திருப்பி தைச்சி விட்ருங்க. அடிப்பக்கமும் நூலை ஒட்டை கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மேலேயும் ஒன்று கொடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம வந்து கை முடிச்சிட்டோம். ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் வந்துருச்சு. இப்போ உள்பக்கம் ஃபுல்லாக ஹெம்மிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து கை வந்து நம்ம முடிச்சாச்சு 2 கைக்கும். இப்போ வந்து நம்ம நெக்குக்கு எடுத்துக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சுங்க. உயரமும் 4 இன்ச்சு தான். இப்போ இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து நான் 1 இன்ச்சுக்குள்ளே, அதாவது 3/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு நடுவில் 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கீழேருந்து உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. நல்லா லோ நெக் போடுவாங்கன்னா நல்லா இறக்கி கூட வச்சு டைமண்ட் போடுங்க. இவங்க அந்த மாதிரி வேணான்ட்டாங்க, 4 இன்ச்சு போதும்ன்ட்டாங்க. 4 இன்ச்சு நடுவில் 2 இன்ச்சுங்க. இந்த பக்கம் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து டைமண்ட் போட்டுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 4 இன்ச்சு உயரம், நடுவில் வந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இது அப்படியே வந்து அதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ சேம் அதே மாதிரி தான் வேஸ்ட்டு கிளாத் வந்து நான் நடுவில் கொடுக்குறேன். அதுக்கு மேலே வந்து சில்க் காட்டன் வைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். கேன்வாஸ் கூட நமக்கு வந்து தெரியும் ஒயிட்டாக. இது வந்து எதுவுமே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுற்றிலும் இந்த மாதிரி ஓடு தையல் போட்டுக்கோங்க, நகலாமல் இருக்க. இப்போ தைச்சி விட்றலாம். இப்போ ஃபுல்லாக தைச்சிட்டு உள் பக்கமும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி சுற்றிலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 கார்னரும் கட் பண்ணி விட்டுட்டு
4 கார்னரும் கட் பண்ணி விட்ருங்க. இந்த லைனிங் கிளாத்தை நல்லா உள்ளே தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. லைட்டாக வந்து எல்லா கார்னரும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். நல்லா எட்ஜ்லேயே வச்சு தையல் போடுங்க. அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்புங்க. இப்போ வந்து நம்ம வந்து இடுப்பில் வந்து அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை மடித்து தைச்சிடலாம். நல்லா அந்த பக்கமும் நல்லா அடையாளப்படுத்துனதுக்கு நேராக பிடிச்சிட்டு நேராக தைச்சி விட்ருங்க. இப்போ டாட் போட்டுடலாம். இந்த பக்கம் 4 இன்ச்சு, சென்டர் 4 இன்ச்சு டாட் போட்டு விட்ருங்க நல்லா ஷார்ப்பாக. இப்போ அதே அளவு வச்சு இந்த பக்கமும் போட்டுடலாம். டிசைன் ப்ளவுஸ்னாலும் சரி, சாதா ப்ளவுஸ்னாலும் சரி, இப்போ தைச்சி காமிச்சிருக்கு இல்லையா, சேம் அப்படியே நீங்கள் தைக்க பழகிக்கோங்க. இப்போ இதுக்கும் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி தான். நல்லா இந்த கார்னர்கிட்ட திருப்பி கொடுத்து தைங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ எந்த இடத்துல ஆரம்பிச்சிங்களோ அந்த இடத்துல இருந்து தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து அழகாக வரும். இப்போ கரெக்டாக வச்சு தைங்க. இப்போ 4 பக்கமும் ஒரே மாதிரி பைப்பிங் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம். நீட்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து அதுக்கு கொடுத்த மாதிரியே தான் இருக்கும். நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். சைடு வந்து தையல் போட்டுடலாம். உங்களுக்கு முன்பக்கம் வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி 4 தையல் போட்டுட்டு வச்சு பார்க்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. சுற்றளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ கை வந்து ஆம்கோல் அடிப்பக்கம் கொடுத்து ரவுண்டு தான் தைக்கிறேன் நான். சப்போஸ் உங்களுக்கு ரவுண்டு வராது அப்படின்னா நீங்கள் நேரில் வச்சு தைச்சி விட்ருங்க. அதாவது ஆம்கோலோட அடிப்பக்கமும் கையோட அடிப்பக்கமும் சேமாக இருக்கணும். 2 சேர்ந்து இருக்கணும். கை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம்.
நான் தான் சொன்னேன், எவ்வளோ பெரிய ப்ளவுஸ்னாலும் தைச்சிடலாம், இருக்கிறதுல லாஸ்ட்டு சைஸ் ப்ளவுஸ் தைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இந்த ஆம்கோல் கூட திருப்பறதுக்கு நமக்கு வராது, ரொம்ப கஷ்டப்படுவோம். நேர்த்தையலுக்கு ஒன்றும் தெரியாது, ரவுண்டாக அப்படி போடுறதுக்கு வந்து கொஞ்சம் அதை சுற்றி சுற்றி திருப்பி அடிக்கிறது கடன்னு வராது நமக்கு. பைப்பிங் வச்சுட்டு இப்போ 2 கைக்கு ஒரு தையல் போட்டேன். உங்களுக்கு ஷோல்டரில் லைட்டாக அந்த கைக்கிட்ட கட் பண்ணி விட்ருங்க. இப்போ பைப்பிங் வச்சிடலாம் கழுத்துக்கு. கடைசி வேலை பைப்பிங்கு முடிச்சுட்டு வந்து நமக்கு அந்த பிரேசியர்லாம் நமக்கு விலகிற மாதிரி இருக்கும். 2வது இது ஷோல்டர் வந்து 1.5 இன்ச்சு தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் வேலை பார்க்குறவங்க. அதனால நம்ம அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெஸ் பட்டன் நம்ம வைக்க போகிறோம். நல்லா உருட்டி ஒரே மாதிரி தைங்க. சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. இப்போ இது வந்து நம்ம வந்து அந்த ப்ரெஸ் பட்டன் வைக்கிறதுக்கு 4ஆக மடித்து மேலேயும் மடித்து வச்சு தைச்சி விட்றலாம். நல்லா டைட்டாக மடித்து தைங்க. நமக்கு அந்த ப்ரெஸ் பட்டன் அளவுக்கு அகலம் இருந்தால் போதும். இப்போ இவ்வளோ தேவைப்படாது, நமக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். இப்போ 2ஆக மடித்து கொஞ்சம் கட் பண்ணி விட்றலாம். இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ இது ப்ரெஸ் பட்டன் நம்ம வந்து கழுத்துக்கு ஹெம்மிங் பண்ணியாச்சு, கைக்கும் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 இது எடுக்கிறேன். மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு தைச்சி விட்றலாம். அந்த ஓட்டையில் வந்து நல்லா தைச்சி விட்ருங்க திருப்பி திருப்பி. இப்போ நம்ம முடிச்சிட்டோங்க. ப்ளவுஸ் ஃபுல்லாக முடிஞ்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கை ஃபுல்லாக நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டோம், கழுத்துக்கு பண்ணியாச்சு. இது முன்பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு. டாட்டெல்லாம் கரெக்டாக பட்டி அடித்தது சரியா. இது பின்னாடி. இப்போ கை காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்ன உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டனால தான் வந்து ஃபுல் வீடியோ போட்டேன், இல்லைன்னா வந்து டிசைன் மட்டும் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்து யூஸ்ஃபுல்லாக வந்து எல்லாமே கற்றுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.